இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் கரூரில் நடத்திய ரோட் ஷோவில் 41 பேர் உயிரிழந்து அந்த வழக்கு சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. 2 முறை நடிகர் விஜய் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு அங்கே விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு காட்சிகள் மாறியது, தேர்தல் வந்தது, நடிகர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார், தேர்தலில் வெற்றி பெற்றார். இப்பொழுது அந்த 41 பேர் மரணமடைந்த வழக்கில் எப்படியாவது இன்றைக்கு திமுகவின் எம்எல்ஏவாக இருக்கின்ற, ஏற்கனவே திமுகவில் அண்ணா திமுகவில் அமைச்சராக இருந்த கரூர் செந்தில் பாலாஜியின் மீது அந்த பழியை சுமத்துவதற்கு நடிகர் விஜய் திட்டமிட்டிருக்கிறார் என்று திமுக தரப்பிலிருந்து ஒரு செய்தி கசிந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். கடந்த 2011-15 ஆண்டுகளில் அண்ணா திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் கண்டக்டர், டிரைவர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள், பொறியாளர்கள் நியமனத்தில் ஆட்களை சேர்ப்பதற்கு லஞ்சம் வாங்கினார். கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு வேலையும் கொடுக்காமல் சிலரை ஏமாற்றிவிட்டார் என்று ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. அந்த நீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் தான் திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 410 நாட்கள் சிறையில் இருந்தார். அண்ணா திமுக ஆட்சி நடந்த பொழுதே அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு சிறையிலிருந்து விடுதலையான செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அமைச்சராக நியமிக்கப்பட்டதற்கு நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்ததற்கு பிறகு அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்தார். இப்பொழுது கோவை மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்பொழுதுதான் தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறது. செந்தில் பாலாஜி மீதான அந்த வழக்கு, அதாவது கண்டக்டர், டிரைவர் நியமனத்திற்கு பணம் பெற்றதாக கூறப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியை விசாரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு குறிப்பாணை இன்றைய விஜய் அரசுக்கு வந்திருக்கிறது. இதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுதுதான் திமுகவை சார்ந்தவர்கள் 41 பேர் நடிகர் விஜய் நடத்திய ரோட் ஷோவில் கரூரில் மரணமடைந்தார்கள். அதற்கு காரணம் நடிகர் விஜய் கட்சியின் கவனக்குறைவு. அவர்கள் சரியான ஏற்பாடுகளை செய்யவில்லை. பெருமளவு கூடிய கூட்டத்திற்கு குடிநீர் கூட ஏற்பாடு செய்யவில்லை. விஜயுடைய கவனக்குறைவால், அவர்கள் கட்சிக்காரர்களின் அலட்சியத்தால், தான் தோன்றித்தனமான போக்கால் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்று சொல்லப்பட்டு, அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று சில நாட்கள் நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டால், அந்த 41 பேர் மரணமடைந்த அடுத்த நிமிடம் அந்த இடத்திற்கு செந்தில் பாலாஜி எப்படி வந்தார், எப்படி செந்தில் பாலாஜியின் முத்திரை பதித்த தண்ணீர் கேன்கள் அந்த கூட்டத்திற்குள் வந்தது. ஆகவே திட்டமிட்டு காவல்துறையை துணைக்கு வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்திலே செந்தில் பாலாஜி தான் குழப்பத்தை ஏற்படுத்தினார். எங்கிருந்தோ செருப்புக்கள் வந்து விழுந்தது. அதை கட்டுப்படுத்த காவல்துறை தவறிவிட்டது. அப்பொழுது ஏற்பட்ட இடர்பாடு, அப்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தான் 41 பேர் மரணத்திற்கு காரணம் என்று நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் குற்றச்சாட்டுக்களை வைத்தார்கள். இப்பொழுது அண்ணா திமுகவின் பொது செயலாளராக இருக்கின்ற அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அன்றைக்கு விஜய்க்கு ஆதரவாகத்தான் பேசினார். செந்தில் பாலாஜியின் மீது தான் குற்றம் சாட்டினார். இப்படி அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்தது. ஆனால் இன்றைக்கு வரை அந்த 41 பேர் உயிரிழப்பிற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. தமிழக அரசு செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டியவர்களை கடுமையாக சாடியது அன்று. அதே நேரத்தில்
நடிகர் விஜய் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்திருந்தாலும் சரியான விசாரணை நடத்தாமல் காலதாமதம் செய்தது. தமிழக அரசு ஏதோ ஒரு திட்டத்தோடு அன்றைக்கு ஆண்ட திமுக அரசு செயல்பட்டது. அப்பொழுதுதான் இடையிலே புகுந்த மத்திய அரசு, மத்திய குற்ற புலனாய்வு துறை சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்தது. சிபிஐயால் 2 முறை நடிகர் விஜய் விசாரிக்கப்பட்டார். அதற்கு பிறகு கூட நடிகர் விஜய் மீது விசாரணை தொடரலாம் என்ற ஒரு நிலை வந்தது. அந்த விசாரணையில் நடிகர் விஜய் மிரட்டப்பட்டார், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க நிர்பந்தப்படுத்தப்பட்டார் என்றெல்லாம் செய்திகள் வந்தது. ஆனால் நடிகர் விஜய் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க இறங்கி வந்துவிட்டார் என்றும் சொல்லப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணிக்கு நடிகர் விஜய் வர வேண்டும் என்று ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் நடிகர் பவன் கல்யாண் மூலமாக முயற்சி செய்ததாகவும் அவர் நடிகர் விஜயிடம் பேசியதாகவும் கூட அன்றைக்கு செய்திகள் வெளியானது. நடிகர் விஜய் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காமல் போனதற்கு காரணம், நடிகர் விஜய் கூட்டணிக்கு வந்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வது வேடிக்கையாகிவிடும், அது நிறைவேறாமல் போகும் என்று எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கூட்டணியை வேண்டாம் என்று நிராகரித்ததாகவும் சொல்லப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜியை பலிகடாவாக்குவதற்கு மத்திய குற்ற புலனாய்வு துறையும் அமலாக்கத்துறையும் முடிவு செய்துவிட்டது. ஆகவேதான் திட்டமிட்டு அமலாக்கத்துறை நடிகர் விஜய் ஆட்சி அமைத்தவுடன் அவர் மீது அந்த கிடப்பில் இருக்கின்ற வழக்கை விசாரித்து அதிலே அவருக்கு எப்படியாவது தண்டனை கொடுத்து அந்த 41 பேர் இறந்த அந்த பிரச்சனையும் அந்த சம்பவத்தையும் செந்தில் பாலாஜியின் மீது பழியை சுமத்துவதற்குத்தான் இப்பொழுது திடீரென்று அந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று திமுகவை சார்ந்தவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்பது போக போக தெரியும். ஆனால் 41 பேர் மரணம், அதை உயிர் என்று நினைக்காமல், அந்த 41 பேர் மரணத்திற்கு நீதி கிடைக்காமல் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டார். 41 பேர் இறந்தவருடைய குடும்பம் தள்ளாடி கொண்டிருக்கிறது, தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மரணத்தை வைத்து இன்றைக்கும் சரி, அந்த 41 பேர் இறந்த காலத்திலும் சரி, ஒரு மிகப்பெரிய அரசியல் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.